என் அன்பு தேவஜனமே, இந்த காலையில் கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மேல் பேசுவதாக. இன்றைக்கு சாம்பல் புதன்கிழமை என்ற ஒரு நாளை நாம் கிறிஸ்தவத்தில் அனுசரிக்கிறோம். அநேக சபைகளிலே நமக்கு ஆராதனைகளும் உண்டு. நம்முடைய சபையிலும் இன்றைக்கு மாலையிலே நமக்கு ஆராதனை உண்டு. சாம்பல் புதன்கிழமை என்றால் என்ன? அந்த வார்த்தை சாம்பல் எதை குறிக்கிறது? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக ராஜாக்கள், தேவ மனுஷர்கள் அவர்கள் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். யோனாவினுடைய காலத்திலே ஆண்டுடைய எச்சரிப்பின் வார்த்தையை பெற்ற ராஜா தேசத்திலே உபவாசத்தை கூறி அவன் ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். தேசத்திலே பாவம் பெருகியிருந்தது. கர்த்தர் பாவத்தை மன்னித்து வர இருக்கிற நியாய தீர்ப்பை கர்த்தர் நிறுத்த வேண்டும், தண்டனையை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு, தீங்கிற்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை மன்னித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சாம்பல் ஒரு துக்கத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது, ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. என்ன துக்கம் இந்த 40 நாட்கள் நமக்கு இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்த ஒரு துக்கம். அப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய பாடுகளோடு நானும் பங்கு கொள்கிறேன், உங்கள் வலி வேதனையோடு நானும் பங்கு கொள்கிறேன், சிலுவையில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நானும் கொஞ்சம் நேரம் தொங்குறேன். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துடைய வலிகள் வேதனைகளை ஒரு மனுஷனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட வேதனையும் வலிகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் சகித்தார். அப்போ அவருடைய பாடு மரணங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறோம் என்றால், அந்த பாடு மரணங்கள் எதற்காக இயேசு பட்டார்? ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக. இந்த உலகத்திலே இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆத்துமாக்கள், கோடான கோடி ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து புதிய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக அவர் சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். அந்த பாதத்தை, அந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்த பாதத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் அந்த பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் நாம் உபவாசம் இருந்து, கூடியவரை உபவாசம் இருந்து ஆத்துமாக்களுக்காக பாதப்பட்டு ஆத்துமாக்களோட ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பவர்களாக, ஆமென், ஹல்லேலூயா, நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இந்த ஆத்தும பாரம் என்பது, ஆத்தும ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண பாரம் அல்ல, ஒரு கர்ப்ப வேதனையாக இருக்கிறது என்பதை பவுல் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அந்த பாரத்தை நாம் இந்த நாள் முதல் கொண்டு நாம் சுமந்து கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக, ஒவ்வொரு ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆத்மாவுக்குள்ளாக கிறிஸ்து உருவாகும் அளவும் நாம் நமக்குள்ளாக அந்த பாரத்தை, அந்த வேதனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்போம். கிறிஸ்துவுக்காக ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், வேதனைப்படுவோம். கிறிஸ்துவுக்காக, ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் துக்கப்பட்டு, ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆத்துமாக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. 40 நாட்களும் லென்த் காலங்களிலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இன்னும் இந்த பாரத்தை அதிகரித்து, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளாக அந்த பாரத்துக்கு ஏற்ற அபிஷேகத்தை, வல்லமையை, வரங்களை கொடுத்து உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.